திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நீடிக்குமா? சிதம்பர ரகசியம். திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருந்தாலும் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இதனை சரி செய்ய காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளார். திமுக தனது நிலையிலிருந்து இறங்கி வந்து 29 தொகுதிகள் 2 ராஜ்யசபா சீட்டுகள் கொடுக்க முன்வந்துள்ளது. எனினும் காங்கிரஸ் தலைமை 35 தொகுதிகளை பெறுவதில் உறுதியாக உள்ளதால் கூட்டணி நீடிக்குமா என்ற பரபரப்பு எழுந்துள்ளது. தமிழகத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதையொட்டி திமுகவிடம் 40 தொகுதிகள் மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என காங்கிரஸ் போர்க்கொடி தூக்கியதால் கூட்டணிக்குள் சர்ச்சை வெடித்தது. கூடவே மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோரின் கருத்துக்கள் திமுகவினரை கடும் கொதிப்படைய செய்தன. இதையடுத்து ராகுல் காந்தியை சந்தித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ராகுல் 40 தொகுதிகள் என்பதில் உறுதியாக இருந்ததால் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. அதன் பின்னரே விவகாரத்தை சோனியா காந்தியின் கவனத்துக்கு கொண்டு சென்றார் முதல்வர் மு க ஸ்டாலின். சோனியா தலையிட்ட பிறகு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தமிழகம் வந்து முதலமைச்சரை சந்தித்தார். அப்போது ஸ்டாலின் கடந்த தேர்தலை போல 29 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்ததாக தகவல் கசிந்தது. அடுத்த கட்டமாக நடந்த கனிமொழி கிறிஸ் சோடங்கர் சந்திப்பிலும் முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை. மார்ச் 3ஆம் தேதிக்குள் முடிவை சொல்லுங்கள் என திமுக தரப்பில் கெடு விதிக்கப்பட்டதாக கூறப்பட்டதால் கூட்டணிக்குள் மோதல் முற்றத் தொடங்கியது. இந்த இக்கட்டான சூழலில்தான் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ப. சிதம்பரம் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பின் பின்னணி குறித்து சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள் கூறும்போது திமுகவுடனான பேச்சுவார்த்தை முடங்கியதால் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுடன் வேணுகோபாலும் கிறிஸ் சோடங்கரும் ஆலோசனை நடத்தினர். அதில் 80% அதிகமானோர் திமுகவுடன் கூட்டணி வைப்பதே சரி என தெரிவித்துள்ளனர். இந்த தகவலை ராகுல் காந்தியிடம் சொன்னபோது கூடுதல் இடங்கள் இல்லாமல் திமுகவுடன் பயணிப்பது எப்படி சரியாக இருக்கும் என கேள்வி எழுப்பினார். இதற்கிடையே தமிழகத்தில் தவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணிக்கு செல்ல போகிறது என்ற தகவல் பரவியது. ராகுல் காந்தி ஹைதராபாத் நிகழ்ச்சியில் இருந்த அந்த நேரத்தில் நிலைமை மோசமாவதை உணர்ந்த ப. சிதம்பரம் சோனியா காந்தியை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். திமுக கூட்டணியில் நீடிப்பதே காங்கிரசுக்கு சரியான முடிவு. விஜய்க்கு எவ்வளவு பலம் இருக்கிறது என்பது இன்னும் நிரூபணமாகவில்லை என்று எடுத்துரைத்தவர், நானே நேரில் சென்று முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து சிக்கலை தீர்க்கிறேன் என சொல்லி சோனியாவின் சம்மதத்தை பெற்றுள்ளார். இதன்படியே முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த சிதம்பரம் மிகவும் நிதானமாகவும் அதே சமயம் அழுத்தமாகவும் தனது கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். மத்தியில் பாஜகவை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த சூழலில் மதச்சார்பற்ற சக்திகள் சிதறுவது எதிரிக்கு கொடுக்கும் வாய்ப்பாகிவிடும். கடந்த காலங்களில் கருணாநிதி அவர்களுடன் இணைந்து நாங்கள் பயணித்த அதே தோழமையை தொடர விரும்புகிறோம். சில தொகுதிகளுக்காக இந்த கூட்டணி உடைவது தேச அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மூத்த தலைவரே தேடி வந்ததால் இடங்களின் எண்ணிக்கையை ஓரளவுக்கு அதிகரிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முன்னேற்றத்தை டெல்லிக்கு கொண்டு சென்றுள்ளார் சிதம்பரம். தற்போதைய நிலவரப்படி திமுக 29 தொகுதிகளையும் 2 மாநிலங்களவை இடங்களையும் வழங்க முன்வந்துள்ளது. ஆனால் காங்கிரஸ் தலைமை மாநிலங்களவை சீட் வேண்டாம், 35 தொகுதிகளை தாருங்கள் என கேட்டுள்ளது. எப்படியும் விரைவில் இதற்கு ஒரு முடிவு எட்டப்பட்டுவிடும். அது என்ன முடிவு என்பதும் தெரிந்துவிடும் என்கிறது சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள். முதல்வரை சந்தித்த பிறகு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறுகையில், முதல்வரை மரியாதை நிமித்தமாகவே சந்தித்தோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கிறது. திமுக எந்த கெடுவும் விதிக்கவில்லை. பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து வருகிறது. இடங்கள் குறித்து விரைவில் அறிவிப்போம் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.